தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியாது. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரி சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் உன்னத பாட்டு என்ற புத்தகத்தை 24வது வாரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 23 வாரங்களில் 4 அத்தியாயங்களை முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 5ஆம் அத்தியாயத்தை தொடக்குகிறோம். இந்த 5ஆம் அத்தியாயத்திற்கான அறிமுகம் பகுதி 1 5ல 1லிருந்து 8 வரைக்கும் கனவும் இழப்பும். பிரதர் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. கதவை தட்டுதல். மணப்பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள், ஆனால் அவள் இதயம் விழித்திருக்கிறது. அவளுடைய நேசர் கதவை தட்டி, என் சகோதரி, என் அன்பே, என் புறாவே, என் பூர்ணமானவளே என்று அழைப்பதை கேட்கிறாள். தாமதம். அவள் படுக்கையில் சௌகரியமாக இருக்கிறாள். எழுந்து உடையணிந்து கொள்ள அல்லது தன் கால்களை தரையில வைத்து அழுக்காக்க தயங்குகிறாள். இந்த சிறிய தாமதம் அவளுடைய இழப்பிற்கு வழிவகுக்கிறது. மறைந்து போதல். அவள் கதவை திறக்கிறாள், ஆனால் அவளது மணவாளன் சென்று விட்டார். இது அவளை துயரத்தில் ஆழ்த்தி தெருக்களில் அவரை தேட வைக்கிறது. அடிவாங்குதல். நகர காவலர்கள் அவளை கண்டுபிடித்து அடித்து அவளுடைய மேல் ஆடையை திருடுகிறார்கள். இது அவளுடைய மனவேதனையை அதிகரிக்கிறது. மன்றாட்டு. அவள் அவரை தேடி கண்டுபிடிக்கும்படி எருசலேம் குமாரத்திகளிடம், அதாவது அவளுடைய தோழிகளிடம் கதறி, நான் நேசத்தால் சோர்ந்து போனேன் என்று அறிவிக்கிறாள். அடுத்து இதே அத்தியாயத்தின் 2வது பகுதி வசனம் 9லிருந்து 16 வரைக்கும் நேசரின் புகழ்ச்சி. அதாவது நேசரை பற்றி மணவாட்டி புகழுதல். அவருடைய தகுதியை கேள்வி கேட்டல். முதல்ல அவருடைய நேசரை எது அவ்வளவு சிறப்பானதாக ஆக்குகிறது என்று அவருடைய தோழிகள் கேட்கிறார்கள். இது அவரை பற்றி விரிவாக புகழும்படிக்கு அவளை தூண்டுகிறது. உடல் தோற்றம் பற்றிய விளக்கம். அவள் அவரை பற்றி பிரகாசமான வார்த்தைகளில் விவரிக்கிறார். சிவப்பானவர், ஆரோக்கியமானவர், அழகானவர், சிறந்தவர், குறையற்றவர், பொன்னான கைகளையும் லேலியை போன்ற உதடுகளையும் நறுமண படுக்கையில் போன்ற கன்னங்களையும் உடையவர் என்று சொல்லுகிறார். இதனுடைய ஆவிக்குரிய முக்கியத்துவம் பார்க்கும்போது இது தெளிவான மற்றும் கிட்டத்தட்ட வணக்கத்துக்குரிய புகழ்ச்சியாக இருக்கிறது. இது மணவாளனுடைய தனித்துவமான அழகையும் ஆவிக்குரிய சிறப்பையும் எடுத்து காட்டுகிறது. இது ஆவிக்குரிய வகையில் விசுவாசி கிறிஸ்து தம்முடன் இல்லாத நேரத்திலும் எப்ப இல்லாம போவாரு? விசுவாசி பாவம் செய்கிற போது. கிறிஸ்து தம்முடன் இல்லாத நேரத்திலும் அவருடைய குணத்தை புகழ்வதாக கூறப்படும் ஒரு பொதுவான கிறிஸ்துவ விளக்கமாக உள்ளது. மீண்டும் உறுதிப்படுத்துதல். இதான் முதல் வசனம். இப்ப நம்ம பாடத்துக்கு வர்றோம். இது ஒரு நெருக்கமான தருணம். பிரதர், யாரும் மியூட் போடாம இருக்கிறீங்க. மியூட் போடாமே பேசி இருக்கிறீங்க. இந்த அத்தியாயம் அவர்கள் பிரதர் யாரும் பிரதர் இந்த அத்தியாயம் அவர்களின் திருமண நெருக்கத்தின் ஒரு காட்சியுடன் தொடங்குகிறது மற்றும் முடிகிறது. அதில் மணப்பெண் தன் நேசரை தன் அறைக்குள் வரவேற்கிறாள். இது கனவுக்கு பிறகு ஏற்படும் ஒரு நெருக்கத்தை குறிக்கிறது. ஒட்டுமொத்தமான கருப்பொருள் என்னவென்று பார்க்கும்போது அத்தியாயம் 5 அன்பு மற்றும் அர்ப்பணிப்பின் சிக்கல்களை ஆராய்கிறது. பிரதர் மியூட் போட்டுக்கங்க. ராஜாமணி பிரதர் மியூட் போட்டுக்கங்க.
இது இனிமையான நெருக்கமான தருணங்கள், ஏமாற்றம் அளிக்கும் பிரிவு, தீவிரமான ஏக்கம் மற்றும் நேசரின் உள்ளார்ந்த மதிப்பு மீதான ஆழ்ந்த பாராட்டு ஆகியவற்றை காட்டுகிறது. இனி வசனங்களை ஒவ்வொன்றாக ஆராய்வோம். முதல் பகுதி, இந்த அதிகாரத்தின் முதல் பகுதி, மணமகன் மணமகளுடனான தனது அனுபவத்தை விளக்கி உரைக்கிறார். வசனம் 1. பிரதர், யாரும் மியூட் போடாம இருக்கிறீங்க, தயவுசெய்து மியூட் போடுங்க. யாருங்க? ராஜாமணி பிரதர் நீங்களா? ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன். இந்த பகுதி மணவாட்டியிடம் மணவாளர் சொல்லுவது. அதை தொடர்ந்து இதே வசனத்திலே சிநேகிதரிடம் கூறுகிறார், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன், சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாக குடியுங்கள். இந்த வசனுடைய முக்கிய கருத்துக்கள் என்ன பார்க்கும்போது, இந்த வசனம் சித்தரிப்பில் ஒரு மாற்றத்தை குறிப்பதாக இருக்கிறது. இதில் நேசிக்கப்படுபவர், அதாவது மணவாளன், இங்கே நம்ம புதிய ஏற்பாட்டு விளக்கப்படி பார்க்கும்போது கிறிஸ்து தனது தோட்டத்திற்குள், அதாவது தனது சபைக்குள் நுழைந்து சபை என்ற மணமகளின் இன்பங்களை அனுபவிக்கிறார். அதன் பிறகு தனது நண்பர்களை, குறிப்பாக இது தூதர்களை குறிக்கலாம். சங்கீதம் 45 மற்றும் எபிரேயர் 1:9, 45:7 மற்றும் 1:9 அது காணப்படுகிறது. இந்த வசந்த பின்னாடி பார்க்க போறோம். தன்னுடைய நண்பர்களை விருந்துண்டு அவருடைய அன்பில் இருந்து நிறைவாக பானம் அருந்த அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தோழர்கள் தூதர்கள் தான் என்பதற்கு ஆதார குறிப்புகள் இருக்கிறது. சங்கீதம் 45:7 சொல்லுது, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அதே மாதிரி எபிரேயர் 1:6-9 இருக்குது. தோழர்கள் என்பது அங்கே தூதர்களை குறிக்கிறது. ஆகிலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தூதர்கள் யாவரும் அவரை தொழுதுள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. இது நெருக்கத்திற்கு பிறகு பகிரப்பட்ட மகிழ்ச்சியையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. இது தேவனுடைய கிருபையின் செழுமையிலும் ஐக்கியத்திலும் பங்குறுவதற்கான ஒரு அழைப்பாகும். இது கிறிஸ்து மற்றும் ஆத்மா என்ற தம்பதியின் தனிப்பட்ட மகிழ்ச்சியிலிருந்து ஒரு சமூக கொண்டாட்டமாக மாறுகிறது. அனைவரும் தேவனுடைய தாராளமான ஏற்பாட்டையும் அன்பையும் அனுபவிக்க அழைக்கிறது. இது நம்ம சரீர திருமண வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய திருமண வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்ற மணவாளன் சபையின் இன்பங்களை அனுபவிக்கும்படியாக தூதர்களையும் அதோடு கூட மற்ற தோழர்கள்னா உலகத்தில் உள்ள இன்னும் விசுவாசத்திற்குள்ளாக வராத மற்ற மக்களையும் அழைக்கிறார் என்று சொல்லலாம். என்றால் இந்த மந்தையை சேராத வேற ஆடுகளும் எனக்கு கொண்டு சொல்றாரையா, எல்லாரையும் அழைக்கிறார். சபைக்குள்ளா வாங்க, சபையுடைய இன்பத்தை அனுபவிங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இங்கு இந்த வசனத்தில் தரப்படும் முக்கிய கருப்பொருள்கள் மற்றும் விளக்கங்கள் என்ன என்று இன்னும் சற்று ஆழமாக பார்ப்போம். நிறைவேற்றம் மற்றும் கொண்டாட்டம். இந்த வசனம்
முன்பு விவரிக்கப்பட்ட சரீர ஐக்கியம் அல்லது ஆழ்ந்த நெருக்கத்தை தொடர்ந்து வருகிறது. மேலும் அதன் கனிகளை, சபையின் கனிகளை, தேன், திராட்சை ரசம், வெள்ளைப்போளம், இதெல்லாம் கொண்டாடுகிறது, ஆனந்தப்படுகிறது அந்த இயல்புகளை பார்த்து. இதுல கிறிஸ்துவும் சபையும் தான் உருவமாக சொல்லப்படுகிறார்கள். நேசிக்கப்படுபவர் கிறிஸ்து, அவருடைய தோட்டம் என்பது மீட்கப்பட்ட சபை. ரட்சிப்பு மற்றும் கிருபையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அவர் தேவ தூதர்களையும் இன்னும் மற்ற விசுவாசிகளையும் கூட அழைக்கிறார். விசுவாசத்துக்குள்ள வரும்படி கூட மற்ற மக்களை அழைக்கிறார். இது ஆவிக்குரிய இன்பங்களின் விருந்தாக இருக்கிறது. சமூக மகிழ்ச்சி, இது தம்பதியரின் தனிப்பட்ட மகிழ்ச்சியிலிருந்து ஒரு சமூக அழைப்பிற்கு கவனத்தை மாற்றுகிறது. நண்பர்களை, அதாவது தூதர்களை மற்றும் தேவனுடைய மக்களை, இன்னும் விசுவாசத்துக்குள்ளாக வராத மக்களை இந்த விருந்தின் செழுமையில் பங்கு பெறுமாறு அழைப்பு விடுவிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய விருந்துக்கான அழைப்பு, சாப்பிடுங்கள், நிறைவாக பருகுங்கள் என்பது ஆவிக்குரிய நியமங்களில் தேவனுடைய எல்லையற்ற அன்பிலும் பங்கு பெறுவதற்கான ஒரு அழைப்பாகும். இது ஒரு செழுமையான திருப்திகரமான அனுபவமாகும். அடுத்த வசனத்தான வேறுபாடு இது. 2ஆம் வசனத்துக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இந்த வசனம் அடுத்த காட்சி அமைக்கிறது அங்கு, அதாவது 2வது வசனத்துல, நேசிக்கப்படுவர் கதவை தட்டுகிறார், ஆனால் அந்த பெண் தாமதிக்கிறாள். இது நெருக்கமான ஒரு காலம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அது எப்படி தேடுதல் மற்றும் தூரமாய் போவதற்கான ஒரு கால பகுதியாக மாறக்கூடும் என்பதை காட்டுகிறது. சுருக்கமாக, உன்னத பாட்டு 5:1 என்பது தேவனுடனான உறவில் அல்லது ஒரு ஆழமான மனித அன்பில் காணப்படும் பொங்கி வழியும் ஆசீர்வாதங்களையும் ஆழ்ந்த திருப்தியையும் சமூகத்துடன் பகிர்ந்து கொண்டு அனுபவிப்பதற்கான ஒரு அழகான அழைப்பாக இருக்கிறது. அடுத்து மணவாளனின் சிநேகிதர்கள் பற்றி சொற்றை பார்க்கலாம். பொதுவாக பரிசுத்த தூதர்கள், பரலோகத்தில் மகிமைப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்கள், ஏன்னா நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாது, அல்லது தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தை என்ற ஆவிக்குரிய விருந்தில் பங்கு பெறும் சபையின் விசுவாசமுள்ள அங்கத்தினர்கள், அதாவது பூமியில் உள்ள விசுவாசிகள் என்று விளக்கப்படுகிறது. இவர்கள் மணமகளுடன் உள்ள நெருங்கி ஐக்கியத்தை கொண்டாடுகிறார்கள். சரீரப்பிரகாரமான திருமணத்தில் மணமகனின் தோழர்கள், அதாவது மணமகனோட கூட இருக்கிற துணை மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, மாப்பிள்ளைகள், நண்பர்கள் இருந்த போதிலும் இந்த வசனம் பூமிக்குரிய நிகழ்வுக்கு அப்பாற்பட்டு கிறிஸ்துவின் பிரியமான அனைவருக்கும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நண்பர்கள் பற்றிய விளக்கம், ஆவிக்குரிய விளக்கம் பொதுவானது. பரிசுத்த தூதர்கள் அவர்கள் பரலோக மகிழ்ச்சியிலும் ஆவிக்குரிய போஷணையிலும் பங்கு பெறுகிறார்கள். இந்த ரட்சிப்பை உற்று பார்க்க தேவதூதரும் ஆவலாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பூமியில் உள்ள விசுவாசிகள் அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வார்த்தை மற்றும் கர்த்தருடைய பந்தி போன்றவற்றில் பங்கு பெறும்போது கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் விளையும் மகிழ்ச்சியில் எல்லோரும் பங்கேற்கும்படி அழைக்கப்படுகிறார்கள். அது சரீரப்பிரகாரம் விளக்கம் பார்க்கும்போது அவர்கள் மணமகளின் தோழர்கள், மணமகனின் தோழர்கள் அல்லது நண்பர்கள் ஆவார்கள். இவர்கள் பொதுவாக திருமண விருந்தை தம்பதியுடன் கொண்டாடுவார்கள். இருப்பினும் அவர்கள் தம்பதிக்குள் நெருங்கிய உறவின் போது, தனியான தாம்பத்திய உறவின் போது உடன் இருக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய வகையில பார்க்கும்போது சபையிலே உள்ள எல்லா இன்பங்களை அனுபவிக்கும்படி சகலருக்கும், உலகத்தில் உள்ள சகலருக்கும் அழைப்பு விடுவிக்கப்படுகிறது. இதான் ஆவிக்குரிய திருமணத்திற்கும் பூமிக்குரிய திருமணத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அடுத்து இந்த உன்னத பாட்டு 5:1 உள்ள காட்சியை சற்றே விளக்கப்படுத்தலாம். மணமகனின் பிரவேசம். என் சகோதரியே, என் மணவாளியே, என் தோட்டத்திற்குள் வந்திருக்கிறேன். என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்திருக்கிறேன். என் தேன்கூட்டையும் என் தேனையும் நான் உண்டிருக்கிறேன். என் திராட்சரசத்தையும் என் பாலையும் நான் குடித்திருக்கிறேன். இது மணவாளனின் நெருக்கத்தையும் அவர் தம்முடைய மணவாட்டியை அனுபவிப்பதையும் குறிக்கிறது. சிநேகிதர்களுக்கு அழைப்பு. நண்பர்களே, சாப்பிடுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், தாராளமாய் குடியுங்கள் என்று அவர் இந்த விருந்தை தன்னுடைய தோழர்கள் எல்லாருக்கும் அளிக்க தயாராகிறார்.
சுருக்கமாக சொன்னால் இந்த வசனம் ஒரு திருமண விருந்தின் உருவகத்தை பயன்படுத்தி மணவாளன், அதாவது இயேசு கிறிஸ்து, தம் மக்களுடனான ஐக்கியத்தில் அடையும் திருப்தியையும் அந்த நிறைவான ஆவிக்குரிய மகிழ்ச்சியில் சேருமாறு நண்பர்களையும் மற்ற விசுவாசிகளையும் இன்னும் விசுவாசிக்காத யாவரையும் கூட அவர் அழைக்கும் தாராளமான அழைப்பையும் சித்தரிக்கிறார். அடுத்து 2-6 வரைக்குள்ள வசன பகுதி, அதுல 2 வசனம் மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம், மிச்சத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த பகுதி 2வது பகுதி, இந்த அத்தியாயத்தின் 2வது பகுதி, சுலைமித்திய பெண்ணின் துயரம் நிறைந்த மாலை பொழுது, வசனம் 2-6 வரைக்கும். அதுல 2வது வசனத்தை பார்க்கிறோம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். சுலைமித்திய பெண் தன் மணவாளனின் அழைப்பிற்கு பதிலளித்த விதம் என்ன? நான் நித்திரை பண்ணினேன். என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்கும்போது, நான் மந்தமாகவும் சோம்பலாகவும் இருந்தேன். மேலும் நான் அவருடைய அன்பான வார்த்தைகளையும் கிருபைகளையும் ஈவுகளையும் உணர்ந்தவளாகவும் இருந்தேன். ஒரு புது பெண் இப்படி இருக்க முடியுமா? திருமண உறவில, உலக பிரமண காரியத்துல மணவாளன் வெளியே போயிருந்தாருன்னா எப்படா வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு காத்திருப்பா. ஆனா இங்க இந்த புதுசா ஞானஸ்தானம் வாங்கினவங்கலாம் சில சமயத்துல மந்தமாகவும் சோம்பலாகவும் இருக்கிறார்கள். அவருடைய அன்பான வார்த்தைகளையும் கிருபையும் ஈவுகளையும் இன்னும் முழுமையாக உணர்ந்தவராக இருக்கிறார்கள். அதை குறிக்கிறது. ஆனாலும் என் இதயமோ விழித்திருந்தது. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. எப்படி? என் உறக்கத்திலும் கூட என் எண்ணங்கள் என் நேசரை நோக்கி ஓடுகின்றன. என் தூக்கத்திலும் கூட என் எண்ணங்கள் என் நேசரை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தன. இது போன்ற சமயங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வழக்கத்துக்கு மாறானதல்ல. அதுவே கடைசியில் என்னை எழுப்பினது என்னும் கூறுகிறாள் மணவாட்டி. இவ்வாறு அவளுடைய சரீரத்துக்கும் ஆவிக்கும் இடையே இருந்த போராட்டத்தையும் அந்த போரின் நிறைவாக ஆவி வெற்றி பெற்றதையும் குறிப்பிடுகிறார். இந்த ஆவியின் வெற்றி சற்றே தாமதமாக ஏற்படுகிறது. அப்ப என்னவாச்சு? கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையில் நான் அவருடைய சத்தத்தை கேட்டதாக உணர்ந்தேன். ஏன்னா என்ன சொன்ன? முதல்ல நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது என்று சொல்லுகிறாள். அப்ப அவர் தம்முடைய வார்த்தையினாலும் பராமரிப்பினாலும் ஆவியினாலும் என் இருதயத்தின் கதவை தட்டுகிறார். நான் அவரை விசுவாசத்தினாலும் அன்பினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இவ்விடத்தில் வெளிப்படுத்த விஷயம் 3:20 சற்றே வாசி பார்ப்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆக எல்லாருடைய இதய கதவையும் இயேசு கிறிஸ்து தட்டி கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் கதவை திறக்கிறார்களோ அவருடைய இதயத்துக்குள்ளாக பிரவேசித்து அவர் அவருடைய தன்னுடைய மனவாட்டியாகிய சபை அல்லது மனவாட்டியாகிய விசுவாசி ஆகியோருடன் விருந்து உண்ணுகிறார். அவர் எப்படி கூப்பிடுறாருங்க பாருங்க, எவ்வளவு அழகா கூப்பிடுறாரு பாருங்க. புதுசா கல்யாணமானவங்க எல்லாம் இப்படித்தான் பேசிக்குவாங்க. தொடக்கத்துல கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும். இங்க நம்ம என்னம்மா, நல்லா இருக்கியாம்மா, கதவை திறம்மா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அவங்க சகோதரியன்னு கூப்பிடுவாங்க. நம்ம என்னம்மான்னு சொல்லி மனைவியை கூப்பிட்டாங்க உடனே அவன் அம்மா மாட்டாங்க. மனைவி தான். ஆனா நம்ம கூப்பிடுறது அப்படி, என்னம்மா, மாமாங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பத்தி. என் சகோதரியே, என் பிரியமே, என் பிதாவே, என் புறாவே, என் உத்தமியே என்கிறார். இந்த அன்பான அழைப்புகளின் தொகுப்பு அவரிடத்தில், அதாவது மணவாட்டியிடத்தில் பல குறைபாடுகளும் பலவீனங்களும் இருந்த போதிலும் கிறிஸ்துவுக்கு தமது மக்களிடத்தில் உள்ள உண்மையான மற்றும் தீவிரமான பாசத்தை குறிக்கிறது. புறா என்ற பட்டம் அவளுடைய கற்பை குறிக்கிறது. தன் கணவனுக்கு அவள் காட்டும் மாறாத உண்மையையும் குறிக்கிறது. இதற்காகவே புறாக்கள் பிரசித்தி பெற்றவை. புறாக்களுடைய இயல்பு என்னன்னு தெரியுமா? ஒரு ஜோடி புறா இருக்கும், ஒரு ஜோடியை தான் தன்னுடைய வாழ்க்கையில தேடும். அந்த ஜோடி புறாவில் ஒரு புறா இறந்து போயிட்டா
ஆண் புறாவோ அல்லது பெண் புறாவோ இறந்து போயிட்டாக்கும் எஞ்சியுள்ள புறா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படியே இறந்து போகும். அது இன்னொரு ஜோடி புறாவை தேடாது. இது இதுக்காக புறாக்கள் பிரசித்தி பெற்றதா இருக்கிறது. ஆனாலும் கூட கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்குன்னு சொல்லல ஆண்டவர். அப்படி இருந்துட்டா நல்லதுங்கிறார் பவுல். ஆலோசனையாக சொல்றார், கட்டளையாக சொல்ல. ஆனா ஒருவன் கட்டுப்படுத்த முடியாது, ஒருத்தி தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லும் போது அவளோ திருமணம் முடித்துக் கொள்வதுதான் நல்லது. மீண்டும் ஒரு திருமணத்தை முடித்துக் கொள்வதுதான் நல்லது என்று சொல்லுகிறது. கதவை திற, அவருடைய கிருபையான ஈவுகளை ஏற்றுக்கொள்ளவும், அவரை அவளது ஆத்மாவிற்குள் அனுமதிக்கவும் அவர் அவளை அழைக்கிறார். இதனால அடுத்து ஒண்ணு சொல்றார், தன்னை பற்றி சொல்றார் மணவாளன். என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் அணைந்திருக்கிறது. உன் வாசலுக்கு வெளியே நான் காத்திருக்கும் போது என் தலை பனியால் மற்றும் தூறலினால் அணைந்திருக்கிறது என்று. இது நேசர்களின் வழக்கத்தை அவர் குறிப்பிடுகிறார். அவர்கள் தங்கள் பிரியமானவளை அடையும் நம்பிக்கையிலும் ஆசையிலும் இது போன்ற சிரமங்களை அடிக்கடி மனமோந்து சகித்துக் கொள்கிறார்கள். ஒரு பெண்ணை நேசிப்பவன் அந்த பெண்ணை எப்படியே நாம் சந்திக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். ஒருவேளை மழை பெய்யும், ஒருவேளை வெயில் நிறைய அடிக்கும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான் மணவாளன், அதாவது நேசன் பார்க்க மாட்டான். அதே மாதிரி இங்க அவர் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நிச்சயமாக மனமோந்து சகித்துக் கொண்டு என்ன செய்கிறார் கர்த்தர்? சபையின் நன்மைக்காக கர்த்தர் படும் பாடுகளை இது குறிக்கிறது. என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே, ஆயினும் தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை எவ்வளவு பாடுபட்டிருக்காரு சிலுவையில. இதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரணும் இந்த வசனத்தை படிக்கும் போது. அடுத்த 3ஆம் வசனம், என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? யாரு சொல்றான்? மணவாட்டி. நான் எல்லாம் நைட் ட்ரெஸ் போட்டேன், ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டேன், எப்படி நான் திருப்பி ட்ரெஸ் பண்ணிட்டு வர முடியும்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை தினமும் அழுக்காக்குவேன் என்றேன். மணமகனுக்கு மணமகளின் பதில் என்ன? இந்த உன்னத பாட்டு 5:3 சூலைமீத்து பெண் தன் நேசருக்காக கதவை திறக்க தயங்குவதையும், நான் என் மேலங்கியை கழற்றி விட்டேன், அதை எப்படி நான் மறுபடியும் அணிந்து கொள்வேன்? என் கால்களை கழுவி விட்டேன், எப்படி அவற்றை திரும்பவும் அசுத்தப்படுத்துவேன் போன்ற சாக்கு போக்குகளை கூறுவதை விவரிக்கிறது. இதற்கான விளக்கங்களை பார்க்கும்போது நேரடியான சிரமம் மற்றும் ஓய்வுக்கான ஆசை, சரீர ரீதியாக அல்லது பூமிக்குரிய ரீதியாக அன்பு செலுத்துதல், மற்ற காரியங்களில் மணவாளின் மேல் இருப்பதை விட பூமிக்குரிய காரியங்களில் அது அன்பு செலுத்துதல். முதல் ஆவிக்குரிய சோம்பல், மன நிறைவு அல்லது ஆவிக்குரிய முயற்சிக்கு, அதாவது கடமைக்காக தயாராவதற்கு அஞ்சுதல். அல்லது ஆனா இது அவ்வளவு சரியா இருக்குமான்னு தெரியல, யோசிச்சு பாருங்க. அன்பின் தனிந்து போன தன்மை. எப்படி தொடக்க காலத்துல அன்பு தனிந்து போகும்? அன்பு இன்னும் பெருகாமல் இருக்கிறது என்று சொல்லலாம். இது மாதிரி ஆன்மீக அர்த்தங்கள் வேற ஆழமான அளவுக்கு வேறுபடுகின்றன. இது பெரும்பாலும் விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான ஒரு உறவிற்கான ஒரு உவமையாக கருதப்படுகிறது. இது ஆறுதலுக்கும் ஓய்விற்கும் மற்றும் தேவனுடைய அழைப்பிற்கு முழுமனதும் பதிலளிப்பதற்கும் இடையிலான முரண்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. இந்த வசனத்தின் நேரடியான மற்றும் உறவு சார்ந்த விளக்கங்கள் என்னன்னு பார்க்கும்போது, சரீர ஆறுதல் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாள். அவள் ஏற்கனவே படுக்கையில படுத்துட்டாள். அவள் தன் இரவு உடையை அணிந்து விட்டாள். எனவே அவள் எழுந்திருக்கவும் மேலாடைகளை அணியவும் கழுவி விட்ட கால்களை திருப்பி தூசியில சூழலை தரையிலே வைத்து அழுக்காகவும் அவள் விரும்பவில்லை. அதனால என்ன செய்கிறார்? துணைவரை சற்றே உதாசீனப்படுத்துகிறார், அதாவது சற்றே புறக்கணிக்கிறார். வாழ்க்கை துணையை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதையோ அல்லது ஆறுதலை மற்றும் உதாசீனத்தை நெருக்கத்திற்கு தடையாக அனுமதிப்பதையே இது பிரதிபலிக்கிறது. இது திருமண வாழ்வில் ஒரு பொதுவான ஆபத்தாக உள்ளது. பாருங்க, திருமணமான புதிதில கணவன் மனைவி ஆகியோர் ஒருவர் ரொம்ப மதிப்பார்கள், ரொம்ப பாராட்டுவார்கள், மிக அதிகமாக ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனா நாட்கள் செல்ல செல்ல, என்ன சொல்ற பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, பழக பழக பாலும் புளிக்கும் சொல்றது மாதிரி, நாட்கள் செல்ல செல்ல ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள மதிப்பும் மரியாதையும் என்ன ஆகிறது? இருவருடைய நெருக்கமான தன்மை மற்றும் உலக பல்வேறு காரணிகள் ஆகியவற்றால் குறைந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறதா அது.
தொடக்க காலத்துல நம்ம மனைவி கிட்ட காண்பிச்ச அந்த அன்பை நம்ம இப்ப காண்பிக்கிறோமா? அல்லது மனைவி தொடக்க காலத்துல கணவன் மீது கொண்டிருந்த அன்பை இப்பொழுதும் கொண்டிருக்கிறார்களா? அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். சிலது வாழ்வில் இது அதே விதமான காரணிகளால் அதிகமாகவும் கூடும். ஆனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில உள்ள அதீத நெருக்கமானது ஒருவர் மற்றவரை பற்றி அவர் அல்லது அவள் தன்மை இவ்வளவுதான் என்று முடிவு செய்துவிட்டு அதன் மூலமாக மனதில் ஏற்படுகிற சலிப்பு, நிறைவற்ற தன்மை ஆகியவற்றால் ஒருவித புறக்கணித்தல் ஏற்படுதல் ஒரு பொதுவான வழக்கமாக உள்ளது. ஆனாலும் கூட கிறிஸ்தவ சூழலில் இவ்வசனத்தின் ஆன்மீக மற்றும் உருவக விளக்கங்கள் என்னன்னு பார்க்கும்போது, ஆவிக்குரிய சோம்பல் அல்லது சுகம், இது விசுவாசிகள் ஆவிக்குரிய கடமைகளில் ஜெபம், ஐக்கியம், ஊழியம், ஆராதனை போன்றவற்றில் அசதியாக இருப்பதையும், தொடக்க காலத்துல அசதியாக இருப்பதையும், சோம்பேறித்தனமாக இருப்பதையும், அது அலட்சியமாக மாறுவதையும் குறிக்கிறது. இது தேவனுக்காக ஆடை அணிந்து கொள்வதை கடினமாக்குகிறது. தேவனுக்கு ஏற்ற விதத்தில் அவர் நம்மை அலங்கரித்துக் கொள்வதை பற்றி சில வசனங்கள் விளக்குகின்றன. 1 நாளாம் 15:1 சொல்லப்படுகிறது, அவன் தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதுக்கு ஒரு கூடாரத்தை போட்டான். அதே 1 நாளாம் 16ஆம் அதிகாரத்துல ஒரு 3 வசனம், அதாவது 1, 7, 19 மட்டும் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலியிலும் சமாதான பலியிலும் செலுத்தினார்கள். 7ஆம் வசனம், அப்படி ஆரம்பித்த அந்த நாளிலே தானே கர்த்தருக்கு பாட்டு பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. அந்த சங்கீதம் வர்ணகம் தான் இந்த வசனம் சொன்ன 2 வசனங்கள குறிப்பு. அந்த சங்கீதத்துல என்ன சொல்றாரு? 16:29, 1 நாளாம் 16:29, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையிலே கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்கிறார். அதே மாதிரி சங்கீதம் 29:2 சொல்றார், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடைய அவரை தொழுது கொள்ளுங்கிறார். அது மாதிரி சங்கீதம் 96:9 சொல்றார், பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று. சோதனைகள் அல்லது தேவைப்படும் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அஞ்சி கிறிஸ்துவுடனான ஊழியத்தில் ஈடுபட விருப்பம் இல்லாமை, மேலும் உலகின் சுகத்தை விட்டு விலக தயங்குதல். விதைக்கிறவன் நோமையில் வாசிச்சோம் இல்லையா? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கலா இருக்கிறார்கள், கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றங்களில் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். அடுத்து 2வது இருதயத்தின் அசுத்தம். இந்த சாக்கு போக்குகள் அன்பை மிகவும் தனிந்து போனதை மறைக்கின்றன. வெளிப்புற தூய்மை, அதாவது கழுவிய கால்கள், உண்மையான ஐக்கியத்துக்கு தேவையான உள்ளான ஆவிக்குரிய தயார் நிலை அல்லது இருதயத்தின் தூய்மைக்கு சமமானது அல்ல. இது தொடர்ச்சியான ஐக்கியத்திற்கான கிறிஸ்துவின் அழைப்பிற்கு முரணானதாக உள்ளது. வெளிப்புற அலங்காரம் என்பது அவ்வளவு முக்கியமானது அல்ல. ஏன்னா யோவான் 15ஆம் அத்தியாயம் முழுவதுமே கிறிஸ்துவனான நமது ஐக்கியத்தின் வலியுறுத்தமாக இருக்கிறது. குறிப்பாக 4-8 வசனங்கள் பார்க்கும்போது நாம் கிறிஸ்துவனும் கொண்டிருக்க வேண்டிய ஐக்கியத்தை குறிக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பார்கள். ஆவிக்குரிய வீழ்ச்சி நிலை இது. இந்த காட்சி சபை அல்லது ஒரு தனிப்பட்ட ஆன்மா ஆத்ம ஆவிக்குரிய வீழ்ச்சி அனுபவிப்பதையும் தேவனுடைய இடைவிடாத அழைப்பிற்கு ஆவலுடன் பதிலளிப்பதை விட சுய இன்பத்தை விரும்புவதையும் குறிக்கலாம். இவ்வசனத்தின் முக்கிய படிப்பினைகள் ஒரு 3 படிப்பினைகள் இருக்கு. அதை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சுக்குவோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு, மன்னிச்சுக்கோங்க. இந்த வசனத்தின் முக்கியமான படிப்பினைகள் என்ன? 1, ஆறுதலுக்கும் அழைப்பிற்கும் இடையிலான முரண்பாடு. இது தனிப்பட்ட வசதி மற்றும் சுகத்திற்கும் அன்பு கடமையின் தேவைகளுக்குமான மைய முரண்பாடாக இருக்கிறது. பாருங்க, லூக்கா 9:23-25 சொல்றார், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி
ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வாசிக்கிறோம். இரண்டாவது பாயிண்ட் இவ்வசனத்தின் முக்கியமான படிப்பினை, ஆவிக்கிறவைகள் தயார் நிலை. கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்கு உடனடியாக பதிலளிக்கக்கூடிய ஒரு நிலையை தக்க வைத்துக் கொள்வதனால் அழைப்பாக இருக்கிறது. மத்தேயு 9:9 பார்க்கிறோம். நாம் ஆயக்காரன் லேவி என்ற மத்தையை பற்றி வாசிக்கிறோம். இயேசு விடுபட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்தொழில் உட்கார்ந்த மத்தேயு என்ற ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்பதை காணுகிறோம். அதே லூக்கா எப்படி எழுதுறாருன்னா 5:27-28 இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்தொழில் உட்கார்ந்திருந்த லேவி என்னை பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று வாசிக்கிறோம். இதுல உடனே என்ற வார்த்தை இல்லைனாலும் அங்க நம்ம உணர்றோம். எனக்கு பின் சென்று வா என்று சொன்னேன், கொஞ்சம் பொறுங்க ஆண்டவரே, நான் இதெல்லாம் கணக்கு எல்லாம் சரிப்படுத்தி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சாத்புக்கு சொல்ல, அவன் என்ன எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். நாமும் கூட ஆண்டவர் அழைக்கும் போது நிச்சயமாகவே மற்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய அழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாய் நாம் ஊழியத்திலே ஈடுபட வேண்டும். மூணாவது, உண்மையான மற்றும் மேலோட்டமான தூய்மை. கால்களை கழுவுவது முக்கியம்தான், ஆனால் சுத்தமான வெளிப்புறம் மாத்திரம் அல்ல, சேவை செய்ய விருப்பம் கொண்ட இருதயம் மிகவும் முக்கியம். இஸ்ரவேல் மக்களுக்கு யோசுவா தமது பிரியாவிடை உரையில் அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்று சொல்றார். இது இன்றும் நமக்கு கூறப்படும் அறிவுரையாகவும் இருக்கிறது. நம்மிடத்துல அந்நிய தேவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அந்நிய தேவர்களை வழிபடாமல் இருக்கலாம். பொருளாசை இருந்தால், பொருளாசை என்ன சொல்லப்படுவது? கொலுசு இல்ல, விக்கிரகாரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட காரியங்களும் அகற்றிவிட்டு நமது இருதயங்களை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். எரேமியா 40:48-10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் கர்த்தருடைய வேலையை நாம் செய்யும் போது உற்சாகமாய் செய்ய வேண்டும், ஊக்கமாய் செய்ய வேண்டும். அசதியாய் சோம்பலாய் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா நம்ம சபிக்கப்படுவோம். அடுத்து அதே கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் இருக்குது. ரோமர் 12:11-12 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். முதல் காரியம், அசதியை போக்கிவிட்டு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள். நம்முடைய ஆவி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். எரேமியா சொல்றார் இல்லையா, உங்களுடைய வசனம் என் எலும்புகளுக்குள்ளே பச்சை எரியும் அக்னியா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்க ரோமர் 12:11-12 என்ன சொல்லுது? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பிரியமானவர்களே, இத்துடன் நாம் இன்றைய நாளில் தேவ செய்தி முடித்துக் கொள்கிறோம். இதை தொடர்ந்து நாம் 4வது வசனத்திலிருந்து அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி சகோதரி சகோதரிகளே. நன்றி. முடிஞ்சபத்தை செய்து கொடுக்க அருமை சகோதரர் தனியார் சகோதரர் அன்போடு கேட்டுக்கொள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். போன வாரத்தின் முதல் நாள் தொடங்கி இந்த நேரம் வரைக்கும் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் திட்டமிட்ட ஊழியத்தின் காரியங்களிலும் நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி சொல்கிறோம். நேற்றைய நாளிலே வாலிபர்களுடைய முகாமிலே உம்முடைய சித்தத்தை நிறைவாக செய்யும்படி பாராட்டின தயவுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த பகுதியில் இருக்கிற சகோதரர் மணி அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்கள் செய்கிற ஊழியத்தையும் அந்த சபையின் வளர்ச்சியும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம். எங்களை அவர்கள் அழைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகத்தை பெற்றுக் கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்து இந்த காலை வேளையில எங்கள் அன்பானவரோடு உம்முடைய வேத வாக்கியங்களை கேட்க நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த குழுவாக சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் அனலாக இருக்கவும், அசதியாக இராதபடிக்கு, ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் எங்களுக்கு இராதபடிக்கு,
தெய்வீகத்தின் உற்சாகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தயவு பாராட்டும்படி வேண்டுகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, உழைப்புக்காக, வருமானத்திற்காக, தேவைக்காக, பூர்த்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி உயர்த்தி அதனால் உம்முடைய ஊழியத்தை நாங்கள் சரியாக செய்ய தயவு பாராட்டும். இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு செய்ய போகிற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். விசேஷமாக இன்றைக்கு செய்தியை கொடுத்த எங்கள் அன்பானவருக்காக, அவருடைய சரீர சுக பலனுக்காக, அவருக்கு நீர் கொடுத்திருக்கிற அறிவு ஞான புத்திக்காக, அவர் செய்கிற ஓயாத உம்முடைய பணிக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய பிரயாசங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அநேக ஆத்துமாக்கள் முழுமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சியை பிதாவை நீர் நிறைவேற்றும்படி வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாளிலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுடைய அனைத்து நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமான நேரத்தில் பலனை கொடுத்து வழி நடத்தும்படி கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் எங்களோடு அநேக ஊழியர்களும் மற்ற சகோதரர்களும் வந்து சேர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய புத்துணர்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். குறிப்பாக எங்கள் இம்மானுவேலுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த அன்பான குழந்தைக்காக வேண்டுகிறோம். அந்த பிள்ளையாண்டானுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும்படி உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். பெற்றெடுத்த தாயை கூட நீர் பிதாவை சுகப்படுத்தும்படி சீக்கிரமாக அவர்கள் சுகம் பெற்று தன்னுடைய வேலைகளை செய்யவும் தயவு பாராட்டும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இந்த கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் பேரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி பிரதர், நன்றி பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள் பிரதர். ரொம்ப சந்தோஷம். பத்திரமா போய் சேர்ந்தீங்க எல்லா வீடுகளுக்கு. ஆண்டவருக்கு நன்றி. வாங்க பிரதர். மூர்த்தி பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஐயா வந்துட்டாங்களா? இறங்கிட்டாங்களா? யாரு? வீட்டுக்கு போயிட்டாங்க. கணேஷ் பிரதர் வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமாய்யா. வீட்டுக்கு போயிட்டாரு அவரு ஐயா. வந்து கிளம்பு இறங்கி வண்டி எடுத்துட்டு வந்து ஒரு டீ சாப்பிட்டு உங்ககிட்ட பேசலாம். வடையெல்லாம் சாப்பிடல, டீ மட்டும் தான் சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பிரதர். வாங்க. வீடு போனீங்களா? ஆமாய்யா. சந்தோஷம். எத்தனை மணிக்கு போனீங்க? இப்பதான் வந்த வீட்டுக்கு 5:45 வந்தீங்களா? இப்படியும் 5 மணி ஆயிருங்களா பாண்டியன்? நேற்று கூட்டம் அருமையா இருந்துச்சு. நல்ல பிரியாணம், நல்ல சந்தோஷம். சொல்லுங்க சுபாஷ் பிரதர். சுபாஷ் பிரதர் நேற்று கூட்டம் சூப்பரா இருந்துச்சு பிரதர். மதுரையில 200 மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க கூட்டத்துக்கு. இளைஞர்கள் கூட்டம் தான் பேரு, ஆனா பெரியவங்களும் வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம பழைய மையமும் சரியான இடத்த கூட்டிட்டு போனாங்க. நல்ல ஒருத்தான இடம், உண்மையா மறக்க முடியாது. அப்படி ஒரு பாக்கியம். அங்க இருந்த சூழ்நிலையெல்லாம் சந்திக்கும் போது, அது இல்லாம ஐயா கூட இருக்கணும்னு நினைச்சோம். அதுவும் அந்த நேரத்தை அருமையா தேவன் ஆக்கி செய்தார். நம்ம மனசார விரும்புறோமோ அது நமக்கு கிடைக்கதானே செய்வார். அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற எல்லாத்தையும் கொடுப்பாரு அவரு. இந்த நிமிஷம் வரையும் எங்களுக்கு பாராட்ட அன்பை சொல்லதுக்கு வார்த்தையே இல்ல. தேவன் அப்படிப்பட்டு போகும்போது போகையிலும் வருகையிலும்
அவருக்கு எப்படி சித்தம்ன்றத எங்களை கண் கூட உணர வச்சாரு. கடைசி நிமிஷம் மணிபதர்கிட்ட அவரு எதுவுமே பைசா ரெடி பண்ண முடியல. எதுனாலும் பாத்துக்கலாம், உடனே வாங்க பத்திர கேட்ட உடனே நான் வந்துடுறேன் பத்திர சார் வாங்க, இல்லைன்னா நாங்க வேற மாதிரி சூழ்நிலை வந்திருப்போம். பரவாயில்ல, அவருக்கு ஒர்க்கு கிடைக்கல அந்த டைம்ல. ஆனா தேவன் நல்ல சூப்பரா அருமையா அவரு கூட வண்டி போக்கிலையும் வரத்திலும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. தேவன் அவர் பாராட்ட கிருபை பெருகி, அது இல்லாம அந்த இடங்களும் போய் கேட்ட சம்பவங்கள் வார்த்தைகள் அது இப்ப நான் போய் நான் ரெக்கார்ட்ல அனுப்பிச்சு விடுறோம். ஏகிட்ட பாருங்க, சமத்தியா இருந்தது. நல்ல டீச்சர் எல்லாம் வந்து அருமையான டீச்சர்கள் தான் இருக்காங்க எல்லாருமே. இந்த மாதிரி இடத்துலதான் பிள்ளைங்க வளரணும். நல்ல மனப்பக்குவம். ஆனா இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். ஆனா நல்லா சிறப்பா இருந்தது நிறைய விஷயங்கள். அடுத்த தடவை நம்ம ஐயா வச்சு நல்ல பிளான் கேட்டு நம்ம இடத்துல அப்படி பண்ணோம். இந்த சபை கட்டடம் கட்டிடுறேன் பிரதர், அதுக்கப்புறம் இங்க பண்ணலாம், ஒரு மீட்டிங் நம்ம போடலாம். கண்டிப்பா உங்க இப்போ மணிவதர் கிட்ட தான் பேசிட்டு பிரதர். ஒரு நாள் போனோம், அங்க இருக்க சபையாருக்கு இந்த மாதிரி போன் பேசிட்டு வெளியே போறது வர்றது, ஊழியர்களை கனம் பண்ணக்கூடிய விஷயத்துல கனம் பண்ணணும். அது கண்டிப்பா அது அந்த தப்பா இருக்கு. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. 2 நாள் அங்க இருக்கு.